fear of God. கர்த்தருக்கு பயம் என்றால் avoid sin. பாவத்தை விட்டு விலகணும். இதுதான் சங்கீதம் 1:1. Blessed is the man who walks not in the counsel of ungodly, nor stands in the path of the sinners, nor sit in the seats of the scornful. அப்படினா don't walk in their place, don't stand in their place, don't sit with them. And fear of God, கர்த்தருக்கு பயம் என்றால் first one, avoid sin. பாவத்தை விட்டு ஓடணும். Second thing, இரண்டாவது காரியம், repent immediately once convicted. கர்த்தர் அதை குறித்து உன் இடத்தில் பேசிவிட்டார் என்றால் சண்டையிருந்து திடீர்னு அப்பவே மனம் திரும்பிரு. Right. If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. நம் எல்லாம் அநீதியும் அவர் மன்னித்து நம்மளை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்வது. Amen. This is the fear of God. Number 3, மூணாவது காரியம், சங்கீதம் 119:11. Psalms 119 verse 11. A word I've hidden in my heart that I may not sin against you. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை எடுத்து என் இருதயத்தில் வச்சுட்டேன். நான் உங்க விரோதமா பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே. நான் தப்பு செஞ்சிருவேன் ஆண்டவரே, நான் தப்பா நடந்துருவேன் ஆண்டவரே. Lord, I can do sins, oh God. I can do mistake, oh God. நான் தப்பா என்னாச்சும் தீர்மானம் பண்ணிடுவேன் ஆண்டவரே. I may do decisions that are wrong, God. So I'm going to hold your word in my heart. உம்முடைய வசனத்தை எடுத்து என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் உமக்கு விரோதமா செய்திராதபடி, so that I will not do something amiss. Fear of God, தேவ பயம், avoid sin. பாவத்தை விட்டு விலகு. இரண்டாவது, ஆண்டவர் உள்ளுக்கு பேசிட்டார்னா மனம் திரும்பிடு. If the Lord has spoken to you, change your lifestyle, then change it. சில நபர்களை விடுனா விடு, சில நண்பர்களை விடுனா விடு, சில இடத்தை விட்டு போனா போ. If you have to change whatever you need to change, whether it's your friends, it's your loved one, whoever it is that's around you that's causing you to sin, move away. புரியுதா என்ன சொல்லியிருக்கேன்னு? மூணாவது, கிருபைப்பா, give me grace. ஆண்டவரே எனக்கு கிருபை தர. I need grace. என்னால முடியாதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். I need grace. Give me grace. இதை மேற்கொள்ள பலம் செய்யுங்க. உம்முடைய வசனத்தை எடுத்து நான் உள்ளுக்கே வச்சிருக்கேன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை பிடிச்சே நடக்கிறேன் ஆண்டவரே. I want to live a life that's holding your word in my heart. Fear of God. கர்த்தருக்கு பயம் என்றால் avoid sin. பாவத்தை விட்டு விலகணும். இதுதான் சங்கீதம் 1:1. Blessed is the man who walks not in the counsel of ungodly, nor stands in the path of the sinners,